ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆமென். எசாயா 41:17 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். சிறுமை மெளிமை மாணவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அவர்களுக்காக என்ன செய்வேனா? ஆறுகளை உண்டாக்குவேன், ஊற்றுகளை திறப்பேன், வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாகும், வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்திரத்தில் கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் உண்டு பண்ணுவேன். இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? உனக்கு நான் செய்ய போகிறதை கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அவன் உன் வனாந்திரத்தை பார்த்தாங்கல்ல, உன் வனாந்திரத்துல நான் மிருது செடியை உண்டாக்குறத பார்க்க போறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதுப்பிக்கிறார்.